இன்றைய மன்னா. தேவனின் பிரமாணத்தின் நோக்கம். வேத வசனங்கள். ரோமர் 4:15. ஏனெனில் நியாயப்பிரமாணம் கோபாக்கினையையே உண்டாக்குகிறது, ஆனால் நியாயப்பிரமாணம் இல்லாத இடத்தில் மீறுதலும் இல்லை. ரோமர் 3:20. நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவே பாவத்தை குறித்த தெளிவான அறிவு உண்டாயிருக்கிறது. ஊழியத்தின் வார்த்தைகள். மீறுதல் என்றால் என்ன? பாவமானது நிஜமாகவும் உலகத்தில் இருப்பதாகவும் இருக்கிறது, ஆனால் தேவனின் நியாயப்பிரமாணம் வரும் வரை பாவம் இங்கே இருப்பதை மனிதன் அறிந்திருக்கவில்லை. நாம் பாவம் செய்தோம் என்று தேவன் நியாயப்பிரமாணத்தின் மூலம் நமக்கு காட்டினார். உண்மையில் நமக்குள் ஏற்கனவே பாவம் இருந்தது. நாம் ஏற்கனவே கரைப்படுத்தப்பட்டோம், ஆனால் நியாயப்பிரமாணம் வரும்வரை அதைப்பற்றி நாம் அறியவில்லை. அந்த நேரத்தில் பாவம் மீறல்களாக வெளிப்பட்டது. நியாயப்பிரமாணம் ஒரு வெப்பமானி போன்று இருக்கிறது. ஒரு நபர் காய்ச்சலால் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் அவரிடம், நண்பரே, உங்கள் உடல் மிகவும் நன்றாக இல்லை, உங்களுக்கு காய்ச்சல் உள்ளது என்று சொன்னால் அவர் உங்களை நம்பமாட்டார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு வெப்பமானியை எடுத்து அவரது வாயில் வைப்பதுதான். 2 நிமிடங்களுக்கு பிறகு நிச்சயமாக காய்ச்சல் இருப்பதை நீங்கள் அவருக்கு காட்ட முடியும். நாம் ஏற்கனவே பாவகரமாக இருந்தோம், நம்மிடம் ஏற்கனவே ஜூரம் இருந்தது, ஆனால் அதைப்பற்றி நமக்கு தெரியாது. எனவே தேவன் நமக்கு ஒரு தரத்தை கொடுத்தார். நியாயப்பிரமாணம் ஒரு நேர்த்தியான தரமாக இல்லாவிட்டாலும் அது ஒரு போதுமான அளவு உயர்தரமாகும். தேவன் நம்மை அளவிடுவதற்கு நியாயப்பிரமாணத்தை பயன்படுத்துகிறார். அதன் மூலம் நாம் வரம்பு மீறியதை காண்கிறோம். நாம் நியாயப்பிரமாணத்தை மீறியதை கண்டவுடன் நாம் பாவம் செய்திருந்தோம் என்பதை அறிந்தோம். பாவம் ஏற்கனவே மனிதனுக்குள் இருந்தது, ஆனால் மீறல்கள் இல்லாமல் ஒருபோதும் அவனிடம் பாவம் இருப்பதாக அவன் அறிக்கை செய்திருக்க மாட்டான். அவன் விதியை மீறிய பிறகு மட்டுமே உண்மையிலேயே அவனிடம் பாவம் இருந்தது என்று அறிக்கை செய்வான். ஆமென்.